பாத்ரூம் சொல்லணும் இந்த வேலுக்கு ரெடி போட்டு லேட் ஆகாதீங்கன்னு அதுதான். பேட்டி எடுப்பீங்களே அண்ணையா? திருச்சி மாநகர மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை மே 9ஆம் தேதி
இன்று நிறைவேறியிருக்கு. என்னென்னா பார்த்திங்கன்னா, திருச்சியில் ஒரு தரமான மிகப்பெரிய ஒரு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் வர வேண்டும் என்பது தான் வந்து நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்துச்சு. ஏன்னா வந்து மத்திய பேருந்து நிலையம் வந்து பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்பதாக கட்டப்பட்டது. அப்போ இருக்க சூழ்நிலைக்கு அது இட நெருக்கடியின் காரணமாக சத்திரம் பேருந்து நிலையம் என்று உருவாக்கப்பட்டது. அதுவும் முடியலன்னும் போது ஒரு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் மிகப்பெரிய அளவில் வேண்டும் என்பது தான் பொதுமக்கள் என்னென்ன கோரிக்கையாக இருந்தால் கூட சரியான இடம் தேர்வில் தான் பல வருடங்கள் ஓடிடுச்சு. இப்போ கடைசியாக வந்து பஞ்சப்பூரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபா செலவில் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ஒரு பேருந்து நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. உள்ளே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இல்லாட்டி ஏர்போர்ட்டில் இருக்க மாதிரியான எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்குது. லிஃப்ட் இருக்குது, எஸ்கலேட்டர் இருக்குது, பேட்ரி கார்ஸ் இருக்குது, ரொம்ப தெளிவாக இருக்குது. எல்லா க்ளாக் ரூம்ஸு பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. பட்டு இதில் என்னன்னா வந்து சந்தோஷப்படுறதா இல்லாட்டி இதை குறித்து கொஞ்ச நேரத்தில் கவலைப்படுறதான ஒரு யோசனை இருக்குது. என்னென்னா மெயின்டெனன்ஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். இதை சரியாக பராமரிக்கப்பட வேண்டும். இதில் வந்து 2 பேரோட பங்களிப்பு இருக்குது. ஒன்று பொதுமக்களுடைய பங்களிப்பு இருக்குது, அதே நேரத்தில் அரசு அதிகாரிகள் யார் இதை மெயின்டைன் பண்ண போகிறாங்களோ அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது. அதனால் இதை சுத்தமாக மெயின்டைன் பண்ணாதான் வந்து இந்த பேருந்து நிலையம் முழு பயன்பாட்டுக்கு பொதுமக்களுக்கு கிடைக்கும். இது இல்லாமல் இந்த பேருந்து நிலையம் பார்த்திங்கன்னா மத்திய பேருந்து நிலையத்தில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அப்போது மத்திய பேருந்து நிலையம் வழியாக தான் இந்த பேருந்து நிலையம் வர வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து மத்திய பேருந்து நிலையம் வந்து தான் இந்த பேருந்து நிலையம் வரணும். அப்போது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பேருந்து நிலையத்துக்கு தான் அனைத்து பேருந்துகளும் வர வேண்டியும். அது உள்ளூர் பேருந்தாக இருக்கட்டும், நகர பேருந்துகள், வெளியூர் பேருந்துகள் எல்லாமே. அப்போ இதுக்கான ஆக்சஸ் ரோடு இன்னும் ரெடி ஆகலை அப்படின்றது தான் ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்குது. அப்போது இந்த பேருந்து நிலையம் முழு கொள்ளளவில் இயங்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆக்சஸ் ரோடு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து முறையாக உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் செய்யப்பட வேண்டும். ஏன்னா வந்து எடமலைப்பட்டு வழியாக வர்றதுக்கான ஒரு சாலை வசதி இருந்தாலும் அங்கே ஒரு பாலம் கட்டப்பட வேண்டியது மிக அத்தியாவசியமானது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜங்ஷன் மேம்பாலம் அங்கே ரயில்வே துறையில் கட்டப்பட்டிருக்க மேம்பாலத்தையும் மிக விரைவாக அதை கட்டி முடித்தால்தான் இந்த பேருந்து நிலையத்தோட பயன்பாடு முழுமையாக இருக்கும். அப்போது இதெல்லாம் கருத்தில் கொள்ளும் போது இந்த பேருந்து நிலையம் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் முழு பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என்றால் ஆக்சஸ் ரோட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இது வந்து பைபாஸில் இருக்குது. சென்னை மதுரை பைபாஸில் அமைஞ்சிருக்கு. அப்போ பைபாஸ்லன்னு இருக்கும் பொழுது இங்கே வரக்கூடிய போக்குவரத்து அனைத்தும் எந்த விதத்திலையும் இடைஞ்சல் இல்லாத அளவுக்கு, அந்த பைபாஸுக்கு எந்த விதமான இடைஞ்சல் இல்லாத அளவுக்கு இதுக்கு ஆக்சஸ் ரோட்ஸு இல்லாட்டி ஓவர் ஹெட் ரோட்ஸு, பிரிட்ஜஸ் இதெல்லாம் கொண்டு வந்துடும். அவன் நிச்சயமாகவே கண்டிப்பாக இதை பிளான் பண்ணியிருக்கும் போது அரசாங்கம் இதெல்லாம் கருத்தில் கொண்டிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் இதெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த மகிழ்ச்சி நீடிக்கும் என்பதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. குணா. நான் இப்போ இது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரோட பேருந்து முனையத்தை வந்து சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். ஆக்சுவலி நான் இந்த ஊர் தான், எடமலைப்பட்டி போது பக்கத்தில். 10 வருஷமாக அந்த கோரிக்கை வந்து என்றைக்கு நிறைவேறுன்னு பார்த்து இன்றைக்கி தமிழக முதல்வர் நல்லபடியாக திறந்து வச்சிட்டாரு. ஆக்சுவலி இனிமேல் இந்த ஊர் பேர் வந்து பஞ்சப்பூர் தான், எங்கள் ஊர் தான். இனிமேல் இது பணக்கார ஊராக மாறிடுச்சு. விமான நிலையத்துக்கு ஈக்குவலாக இருக்குது. அதை விட இன்னும் ஒரு படி கூடனே சொல்லலாம். அந்தளவுக்கு மாநில பஸ்ஸு போகுது. பார்க்க ஒரு மாதிரி சுற்றுலாவுக்கு வந்து இதை சுற்றி பார்க்குற இடம் மாதிரி இருக்குது. அவ்வளோ ஃபுல்லாக ஏர் கண்டிஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. என்ன ஒரு சின்ன பயம், மக்கள் அவ்வளோ பேர் இப்போ ஒரு நாளைக்கு 4 லட்சம் 5 லட்சம் பேர் வந்து இங்கே பேருந்துக்கு இது பண்ணிட்டு போகலாம். ஆனால் இதை எந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோம், சுத்தமாக எப்படி வச்சுக்க போகிறோன்றது தான். இப்போ நான் எப்போவும் நம்ம ஒரு சுத்தமாக என்ன நம்ம துபாய், சிங்கப்பூர் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். இப்போ அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஆனால் என்ன நம்மளுக்கு ஒரே ஒரு கோரிக்கைன்னா இதை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு அங்கே உள்ள சில கண்டிஷன்ஸ்லாம் இங்கே இருந்து தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பக்காவாக மெயின்டைன் பண்ணலாம். அது முக்கியமாக அந்த 3 தூண்கள் வச்சுருக்காங்க. பெரிய பெரிய சிலை வந்து பேரறிஞர் அண்ணா, கலைஞர் சிலை ப்ளஸ் பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் சிலை 3 சிலை இருக்குது. அது வந்து அடுத்த தலைமுறை கொண்டு போகும். அவங்க என்னென்ன பண்ணாங்கன்றது அந்த சிலையை பார்த்து வரப்போகிற ஜென்ரேஷன் நல்லபடியாக அதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடிப்படை வசதி சொல்லவே இல்லை. அதான் சொல்கிறேன். இப்போ நம்ம இதை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு 118 ஹோட்டல்ஸ் இருக்குங்க. உள்ள மாடியில் பார்த்தீங்கன்னா 40 ஏக்கர் ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்காங்க. அது 40 ஏக்கர் அதோட இது எல்லாம். அதான் 4 லட்சம் பேர் போயிட்டு வர்றதுக்கு எந்த வித இடைஞ்சலும் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக போகிறதுக்கு இதை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு திருச்சியோட மைல்கல்னு சொல்லலாம். இந்த சென்னைக்கு நிகர்குள்ள சென்னையை விட ஒரு படி அதிகம். ஏன்னா நான் சென்னையிலையும் பார்த்துருக்கேன். இது அதை விட ஒரு படி கூட தான் வந்து பண்ணியிருக்காங்க. தமிழக முதல்வருக்கு நன்றிகள், தமிழக அரசுக்கும் நன்றி. என் பேர் வந்து சத்யானந்தி. இங்கே திருச்சி எடமலைப்பட்டி புதூர்லேருந்து தான் வந்திருக்கேன்.
இங்கே கிட்டக்க தான் இருக்கேன் நான். நன்றி சார். என்னோடய பேர் ஆர் சக்திவேலு. நான் மணப்பாறையிலேருந்து வர்றேன். இந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டை பார்க்குறதுக்காக தான் இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன். முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதியுடைய ஒருங்கிணைந்த பேருந்து முனையமாக இந்த பேர் வச்சுருக்காங்க. அதை வச்சதுக்கு தமிழக முதல்வர் மற்றும் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. கால் நூற்றாண்டுக்கு ரொம்ப ஏங்கினதுக்கப்புறம் ஒரு பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு கிடச்சிருக்கு நமக்கு. இந்த பஸ் ஸ்டாண்டில் எல்லா வசதியுமே சிறப்பாக இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு எஸ்கலேட்டராக இருந்தாலும் சரி, படிக்கட்டாக இருந்தாலும் சரி, டாய்லெட்டு, குடிநீர், பொருள் வைக்கக்கூடிய அறை எல்லாமே சிறப்பாக வச்சுருக்காங்க. ஃபுல்லி ஏர் கண்டிஷனாக இருக்குது. சென்ட்ரலைஸ்டு ஏசி போட்டு வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. இதை பராமரிப்புன்றது தனியார் கையில் கொடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும். பொதுமக்களும் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்தணும். நடைமேடை 7 நடைமேடை இருக்குது. எல்லாமே சிறப்பாக நல்ல அகலமான விசால வசதியோடு இருக்குது. பேருந்து வந்து போகிறதுக்குரிய வசதி எல்லாமே விசாலமாக வச்சுருக்காங்க. நகர பேருந்து முதல் தளத்தில் இருக்குது. அங்கேயுமே 4 பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க. சிறப்பாக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. என்னென்னா இப்போ இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு கேள்வி கணையாக தான் இருக்குது. அதை மாநகராட்சி நிர்வாகமோ நகராட்சி நிர்வாகமோ பொதுமக்களும் ஒருங்கிணைஞ்சு சிறப்பாக பண்ணணும். அது இல்லாமல் அக்சஸ் ரோடுன்றது திருச்சி மதுரை மெயின் ரோட்டில் இருக்குது. அதில் அந்த ஓவர் பிரிட்ஜு ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க, தேசிய நெடுஞ்சாலை. அதை சீக்கிரமாக அந்த 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் சொல்கிறாங்க, அதை செயல்படுத்தணும். அடுத்து ரிங் ரோடு அரைவட்ட சாலை நமக்கு 15 வருஷத்துக்கு மேலே பெண்டிங்கில் தான் இருக்குது. ஒரு பார்ட் முடிஞ்சிருக்கு. திருச்சியிலேருந்து மதுரை ரோட்டிலேருந்து திண்டுக்கல் ரோடு, திண்டுக்கல் ரோட்டிலேருந்து கரூர் ரோடு அது இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. அது எந்த ப்ராசஸில் இருக்குதுன்னு தெரியல. அதெல்லாமல் இன்னொரு ஆஃப் ரிங் ரோடு வந்து அதுவும் பெண்டிங்கில் இருக்குது. அது ரெண்டையுமே முடித்து சிறப்பாக பண்ணாங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு காலங்காலமாக கலைஞர் மகனுடைய ஐயா ஸ்டாலினுடைய பேர் நிலைச்சி நிற்கும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து.